யாரிடமும் எப்பொழுதும் நிரந்தர பகையை வைத்துக் கொள்ளாதீர்கள். நிரந்தர பகை வேண்டவே வேண்டாம். இன்னொன்னு, யாரோ ஒருவர் சொல்லிய சொல்லை வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் தூக்கி சுமக்காதீர்கள். அதனாலதான் அவனை பார்க்கிறப்பெல்லாம் வெறுப்பா வரும் நமக்கு. மூணாவது, நீங்கள் உலகத்தில் எந்த புதுமையான புரட்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பு காண்பிப்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் புரட்சி. நாலாவது, குழந்தைங்களை இப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி வளருங்க, இப்படி வளருங்கன்னு சொல்றதை நிறுத்திட்டு எப்படி வளர வேண்டும் என்று வாழ்ந்து காண்பியுங்கள். அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள். ஐந்தாவது, தெரியாத மனிதனிடம், அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் நீங்கள் காண்பிக்கிற அன்பு மட்டும்தான் உங்களை மனிதன் என்றே அடையாளப்படுத்தும். அதனால் எப்பொழுதும் அடையாளம் தெரியாத மனிதரிடம் தொடர்ந்து அன்பை செலுத்திக் கொண்டே